கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபை குறித்து தியானிப்போம். இடிமுழக்க சகோதரர் பரிசுத்த யாக்கோபு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முதன்மை சீடர்களில் ஒருவராக இருந்த யாக்கோபு அன்பின் சீடன் என்று அழைக்கப்பட்ட பரிசுத்த யோவான் அவர்களின் சகோதரன் ஆவார். தன்னுடைய துடிப்பான ஈடுபாட்டின் மூலமாக இடிமுழக்க சகோதரர்கள் என்று இவர்கள் இருவரும் கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டனர். கிறிஸ்துவின் மறுரூபமான நிகழ்ச்சி, கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தல் போன்ற அநேக நிகழ்வுகளில் காணப்படுகின்ற பரிசுத்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய பரிசுத்த யோவான் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் நெருக்கமும் உடையவராக காணப்பட்டார். இவருடைய பெயர் காணப்படுகின்ற எல்லா இடத்திலேயும் இவர் தனியே குறிக்கப்படுவதே இல்லை. எப்பொழுதும் தன் சகோதரனாகிய யோவானோடு இணைந்தே குறிக்கப்படுகிறார். அவரோடு இணைந்தே அனைத்து காரியங்களிலும் இவர் ஈடுபடுகின்றார். கிறிஸ்து இவ்விரு சகோதரர்களையும் சீடர்களாக அழைத்த போது தன் சகோதரனோடு இணைந்து எந்த குழப்பமுமின்றி, எந்த மாற்று கருத்துமின்றி, எந்த சிந்தனையுமின்றி இயேசு கிறிஸ்துவின் பின் வந்தார். ஒருவேளை அந்த இடத்துல இவர் தன்னுடைய சகோதரனோடு இணையாமல் வேறு ஒரு பாதையை தெரிவு செய்திருந்தால், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும் இரத்த சாட்சியாய் மரிக்கும் மாபெரும் ஸ்லாக்கியத்தை இவர் பெற்றிருக்க மாட்டார். நல்ல சகோதர சிநேகத்திற்கு இலக்கணமாக காணப்பட்ட பரிசுத்த யாக்கோபு கிறிஸ்துவின் மகிமையிலே ஸ்தானத்தை கேட்கும் பொழுது கூட தனக்கும் தன்னுடைய சகோதரருக்கும் இருவருக்குமே என்றே கேட்கின்றார். தீர்மானங்களை எடுப்பதிலே மிகுந்த துணிவும், சகோதர சிநேகத்திலே சாட்சியும் இலக்கணமாய் வாழ்ந்த பரிசுத்த யாக்கோபை போல நாமும் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை சரியான நேரத்தில் எடுக்கவும், சகோதர சிநேகத்திலே பிணைக்கப்பட்டிருக்கவும், கிறிஸ்துவின் பணிகளில் துடிப்பாய் இருக்கவும் தேவன் தாமே கிருபை அளிப்பாராக. கடவுளை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபை போல நாங்களும் ஆண்டவரே சகோதர சிநேகத்திலே மிகுந்த ஞானமுள்ளவர்களாய், கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் பிணைக்கப்பட்டிருக்கவும், அதே வேளையில் ஆண்டவரே எடுக்க வேண்டிய தீர்மானங்களை சரியான நேரத்தில் சரியாய் எடுத்து அதன் வழியாக உமது கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்யும்படியாய், யாக்கோபை போல நாங்களும் உமக்கு பிரியமாய் வாழ நீர் கிருபை செய்யும்படியாய், இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவரீர் நீர் உதவி செய்யும்படியாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.